ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைச்சலின் மத்தியில் நாம் தேவனை சார்ந்திருக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு தேவ மனிதர். அவர் பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய ஒரு முனைவரிடத்திலே போய் வேத பிரமாணங்களையும் யூத முறைமைகளையும் சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றுக்கொள்ளுகிறதற்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தது, பண வசதி இருந்தது. ஆனால் தேவனுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியத்திலே இறங்கின பொழுது அவர் பல தேவைகளின் மத்தியிலே கடந்து போகிறதை பார்க்கிறோம். Dear children of God, when we look into the life of Saint Paul, the apostle, he was from a rich family. He learned all the Jewish law and other things from a doctor of law, that is Gamaliel. He did not have any lack in his life when he was not chosen to follow our Lord Jesus Christ. But now he is in a position to content with everything, whatever he has. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பல குறைவுகள் வரலாம். காரணம் என்ன? நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறோம். அந்த குறைவுகள் மத்தியிலே நிறைவான ஒரு மன ரம்யமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். We need to learn to live a life of contentment in the time of lacking in our life. We may have a lack of financial, we may have a lack of health, we may have a lack of many other things in our life, but we should not complain, but we should always be content in the spiritual life. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். It's a period of learning to be content in what we have. Instead of complaining, we need to learn. We need to be happy with whatever that Lord has given to us. Because there are many people around us, those who are in many kinds of need. When we compare those people, those who are in need, we need to pray for them. We need to thank God for what we have. நம்மை சுற்றிலும் அநேக தேவையோடு உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை விட்டு நான் குறைச்சலில் இருக்கிறேன், நான் தேவையோடு இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக இப்படிப்பட்டதான காரியங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி சுய பரிதாபத்தை தேடுவதை நாம் விட்டுவிட வேண்டும். We need to avoid attracting people by our sympathetical words, by our empathy. So we need to always be thankful and to show the love of God to others so that everyone shall be attracted towards God through our life. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ஆண்டவரிடத்திலே சேர வேண்டுமே ஒழிய நம்முடைய சுய பரிதாபத்தை பார்த்து ஆண்டவரிடம் போனா நம்மளும் இப்படிதான் ஆண்டி ஆயிடுவோம் போல என்று மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாம் எப்பொழுதும் மனரம்யமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். குறைச்சலின் மத்தியிலும் அவர்கள் மனரம்யமாக இருக்க, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்றுதான ஒரு நிச்சயத்தோடு வாழ
கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்தருளும். எல்லா நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.